நம்ம அசிஸ்டன்ஸ் படம் பண்ணுறாங்க, அதுக்கு நீங்கள் வந்து நடிச்சு கொடுக்கணும். பண்ணிவிடுவோம், என்ன அதை சொல்லி அவ்வளோதான். அது கதையை கேட்குறாரு, சம்பளம் என்ன ஏது என்ன. 4-5 சீன்ஸ் நான் பார்த்தேன். நான் ரொம்ப எமோஷனாக எனக்கும் கரெக்டாக இருந்தது. கண்ணில் எனக்கு தண்ணியெல்லாம் சுற்றி இருந்தது ஒரு 2 சீன் பார்க்கும்போது. சினிமாவில் இருந்துக்கிட்டு அந்த இடத்துல உங்களை வச்சுருக்குது சந்தோஷம். நாங்களும் அப்பப்போ வாங்கிக்குவோம், கொடுத்துக்குவோம். என்ன சரி இல்லை, நிறைய இருக்கு அவர்கிட்ட. ராமாபுரத்தில் இருக்கார்ல, அதனால நிறைய இருக்கும் அவர்கிட்ட. வெண்ணிலா கபடிக்குழு படம் ரிலீஸ் ஆனப்போ எப்படி அந்த பரோட்டா காமெடி பேசப்பட்டுச்சோ, அதுக்கப்புறம் அதே படத்தை தெலுங்கில் பண்ணி அந்த காமெடி அதை விட இங்கே நான் பண்ணதை விட இன்னும் மேலும் ஒரு படி மேலே அந்த படம் அங்கே அவ்வளோ வரவேற்பு பெற்றுச்சு. அப்போ எனக்கு ஃபோன் பண்ணி உங்கள் சீன் பண்ணது நான் தான். ராமம் ராகவன் எனக்கு வந்து தன்ராஜ் வந்து எனக்கு பல வருஷமாக நண்பர். தெலுங்கு படத்தில் வந்து சின்ன சின்ன ரோல்ஸ்லேருந்து கஷ்டப்பட்டு ரொம்ப உழைப்பார். அவர் வச்சு ரொம்ப பெரிய உழைப்பாளி. அவர் வந்து இன்றைக்கி ஈவினிங் அவர்கிட்ட பேசினாலும் சரி, எப்போ பேசினாலும் எப்போவுமே சினிமா பற்றியே பேசிகிட்டு இருப்பார், கதைகளை பற்றி பேசிகிட்டு இருப்பார். ஸோ அப்புறம் தான் நான் வந்து ஒரு நோட் பண்ண ஆரம்பித்தேன். நான் டார்லிங் என்ன நீங்கள் டைரக்ட் பண்ணுற ஐடியாலாம் இருக்கேன்னும் போது, ஸோ அப்போலேருந்து ஓப்பன் ஆச்சுன்னு நினைக்கிறேன். 7 years பேக்குன்னு நினைக்கிறேன் நான். ஸோ வைசாகில் பேசிட்டு இருக்கும்போது நடந்தது. ரீசெண்டாக லாஸ்ட் இயர் வந்து ராமம் ராவர் கதை சொன்னாப்புல. சொன்னோடனே நான் வந்து ரொம்ப வியந்துட்டேன். நான் என்ன ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு மகனுக்கும் அப்பாவுக்கான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லையா, அதில் ஒரு எமோஷன்ஸ் ஆகட்டும், அதில் ஒரு நிறைய விஷயங்கள் எல்லாம் இருக்குது. நான் ரொம்ப வியந்தேன். நான் தன்ராஜ் என்னடா உனக்குள்ளே இப்படி ஒரு இதாக ரொம்ப ஷாக்காக இருந்தது. அப்புறம் அப்பா கேரக்டர் யார் பண்ணுறாங்கன்னு கேட்கும்போது கனியண்ணன் சொன்னோன்னு நான் சொல்லிட்டேன், நீ எல்லாத்தையும் மறந்துடு. இனி அண்ணன் வந்து இந்த படத்தை எப்படி கொண்டு போகிறாரு மட்டும் நீ பார்த்துக்கோ. அது இனி உன் படம் இல்லை, சமுத்திரக்கனியன படம். அந்த பேபியை எவ்வளோ அழகாக மக்கள் முன்னாடி டெலிவரி கொடுப்பாருன்றது மட்டும் நீ பார்த்துக்கோ. இட்ஸ் a huge சக்ஸஸ். கண்டிப்பாக நம்ம வீட்டில் எல்லாரும் வீட்டில் இருக்கிற ஒரு எமோஷன் தான், ஒரு அப்பாவுக்கும் ஒரு மகனுக்கான ஒரு எமோஷன். எனக்கு டீசர் பார்த்துருக்கோம், ரொம்ப நல்லா வந்திருக்கு. எனக்கு சொன்னதை விட இன்னும் பல ரெட்டு வந்து பயங்கரமாக எடுத்திருக்காப்புல. நிறைய கொஞ்சம் 4-5 சீன்ஸ் நான் பார்த்தேன். நான் ரொம்ப எமோஷனாக எனக்கும் கரெக்டாக இருந்தது. கண்ணில் எனக்கு தண்ணியெல்லாம் சுற்றி இருந்தது ஒரு 2 சீன் பார்க்கும்போது. ஸோ சமுத்திரக்கனியனை பற்றி சொல்ல தேவையில்லை. ரொம்ப அற்புதமாக ஒரு கண்டிப்பான ஒரு அப்பாவாகவும் ஒரு பாசமுள்ள ஒரு அப்பாவும் அது நிறைய ஷேட்ஸை வந்து ரொம்ப அழகாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காரு. போத் தன்ராஜ் அண்ட் சமுத்திரக்கனியன் அண்ட் ஹோல் டீம். ஐ விஷ் ஆல் த பெஸ்ட். இந்த படம் தெலுங்கு தமிழ் இந்த 2 பாஷையிலையும் பெரிய வெற்றி ஆகணுன்றது என்னோட கடவுளை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ணன் கூப்பிட்டாரு, இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு வா அப்படின்னா. ஓகே வந்துடுறேண்ணா அப்படின்னா. என்ன படம் எது என்னோட சொல்ல 9:45 வந்துடும் அப்படின்னு சொல்லி அந்த ஆர்டர் போடுறது தான் அண்ணனுடைய இதுவே. கனியண்ணன் வந்தோன்னா எங்கள் அண்ணனை வந்து அண்ணன் போட்டு வச்சுருப்பேன். அடுத்து வந்து அண்ணனை தான் கனியண்ணன் அப்படின்னு போட்டு வச்சுருப்பேன். இப்படி ஒரு அண்ணன், எனக்கு கூட பிறக்காத ஒரு அண்ணன். 2 பேருமே வந்து நான் பசங்களை தூக்கிக்கிட்டு ஒவ்வொரு ஆஃபீஸாக ஏறி இறங்குவேன். அவர் நாடோடிகளை தூக்கிக்கிட்டு ஏறி இறங்குவார். ஒன்று நான் மீட் பண்ணிட்டு வெளில வரும்போது இவர் எதுக்கு வருவார், இல்லை இவர் மீட் பண்ணிட்டு வெளில வரும்போது நான் உள்ளே போவேன். அப்படி 2 பேரும் அந்த கதையை தூக்கிட்டு சுற்றும் போது தான் எங்களுக்குள்ளே தெரியும், கனியன்னு தெரியும். ஆனால் அறிமுகம் அப்படி தான் எங்களுக்குள்ளே ஆஃபீஸாக பார்க்கும்போது. அப்புறம் எங்கள் டைரக்டர் சேரன் சார் ஆஃபீஸில் கொஞ்சம் அதிகமாக சந்திக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம். அப்புறம் தான் வந்து சசிகுமார் சார்கிட்ட கதை ஓகே பண்ணிட்டு போனால், அண்ணன் ஆல்ரெடி அங்கே உட்காந்துருக்காரு. வந்துட்டியா, வா வா நான் முன்னாலே உட்காந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அங்கே சசிகுமார் சார் ஆஃபீஸில் தான் எங்களுக்கான நெருக்கம் அதிகமாகுது. அப்போ பசங்க படத்தில் அந்த கதை ஜேபி சார் நடித்த அந்த வாத்தியார் கேரக்டர் அண்ணன்ட்ட தான் கதை சொல்கிறேன். சிறப்பாக இருக்குடா, ரொம்ப நல்லா இருக்குது, வேறு யாராவது வச்சு பண்ணு, நான் நாடோடியில் ஷூட்டிங் போகிறேன் அப்படின்ட்டு போயிட்டார். நடிக்க முடியலை அவர். ஐயா அப்போ வந்து வர வாத்தியாரை நான் தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். ஏன்னா அப்போ வில்லனாத்தான் பண்ணிட்டு இருந்தார் அவர். அப்புறம் வந்து படம் ஏவிஎம் ஸ்டுடியோவில் வந்து பசங்க படத்தை சசிகுமார் சார், அசோக்குமார் சார், கனியண்ணன், எஸ்ஆர் கதிர், நாங்கள் 4 பேர் தான் அந்த டபுள் பாசிட்டிவ் பார்க்கணும். ஒரு பயம் இருக்கும்ல, ஒரு படம் பண்ணியிருக்கோம், அதுவும் குழந்தைகளை வச்சு பண்ணியிருக்கோம். ஒரு என்னதான் நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தாலும் அது எப்படி ரசிப்பாங்க அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். படம் ஆரம்பித்த ஒரு 5 நிமிஷத்தில் அண்ணன் ஹேரே ஹேரே அப்படின்னு கமெண்ட் அடித்து ஃபேன்ஸ் எப்படி பார்ப்பாங்க அந்த மாதிரி அட்ரா குர்ரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒவ்வொரு கேரக்டரும் இன்ட்ரோ ஆகும்போது ஒரு ஃபேனை பார்க்க ஆரம்பித்தார். அப்பா அண்ணன் காப்பாற்றுறீங்கன்னா சசிகுமார் சாரையும் அசோக்குமாரையும் சிரிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அவங்க சிரிக்கவே மாட்டாங்க. பசங்க கதை கேட்டுட்டு 2 பேரும் உருன்னே இருக்காங்க. எனக்கு பயம் வந்துருச்சு. எல்லா இடத்துலையும் சிரிச்சுப்பட்டு கதையை ரிஜெக்ட் பண்ணுவாங்க, இவங்க சிரிக்காமே ரிஜெக்ட் பண்ணுவாங்க போலன்ட்டு நான் எஸ்ஆர் கதிர்கிட்ட வந்து ஐயா இவங்க படம் பண்ண மாட்டாங்க, இங்கே எல்லா இடத்துலையுமே சொன்னோம், போன இடம் பூரா கதையை சிரிச்சுட்டு
ரிஜெக்ட் பண்ணுவாங்க. இவங்க சிரிக்க வைக்கிறதே பெரியம்பாடாக இருக்குது இது அப்படின்னு. ஆனால் சசிகுமார் சார் கதையை கேட்டு கண்டிப்பாக இன்டர்வலில் சொன்னேன், இன்டர்வல் பிரேக் பண்ணிட்டு நான் ஸ்டாண்ட் அப் சொல்லாமல் ஓடி போயிடுறேன் அப்படின்னு. அப்படி ஆளுங்க அவங்க 2 பேரும். இவங்களுக்கு நம்ம படம் போட்டு காமிக்க போகிறோம், இப்போ சிரிக்காமவே அந்த படம் இருக்கும்போது அண்ணன் உள்ளே வந்து அந்த மூடையே மாற்றி விட்டார். டோட்டலாக ஒரு படத்தை கைதட்டி ஒரு சூப்பர் ஸ்டார்ஸ் படங்களாம் எப்படி பார்ப்போம் அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காரு. அண்ணன் நம்மளை என்கரேஜ் பண்ணுறதுக்காக பார்க்குறாரா இல்லை உண்மையாகவே ரசிக்கிறாரானா நான் இன்டர்வலில் கேட்குறேன், அண்ணா உண்மையிலே என்னண்ணா ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்னு. டேய் தங்கம் சூப்பர்ரா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து அந்த படத்தை பார்த்துட்டு சொன்னார், இந்த படத்தில் நான் ஏதாவது ஒன்று பண்ணணும்டா சொல்கிறா அப்படின்னாரு. என்ன படமே முடிச்சது என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்புறம் அந்த அன்பு அப்பாவுடைய கேரக்டருக்கு அண்ணா டப்பிங் நீங்கள் பேசுகிறீங்களாண்ணா அப்படின்னு. பேசுண்டா அப்படின்னு அந்த படத்தை ஃபுல்லாக அப்படி தான் வந்து அண்ணனுக்கும் எனக்குமான நெருக்கம் இன்னும் அதிகமாகுது. அப்புறம் வந்து எல்லாத்துக்கும் வம்சத்துக்கும் அண்ணே இந்த வில்லன் கேரக்டருக்கு டப்பிங் பேசி கொடுங்கண்ணா. அவரை வந்து ரொம்ப அப்படியே உரிமையாக கூப்பிட்றதுக்கு கோலிச்சோட படம் தூங்கும்போது அங்கே தூங்கும்போது மில்டன்ட்ட வந்து இந்த வாய்ஸ் யார் நல்லாயிருக்கும் இது கனியனை வச்சுக்கோங்க, கனியனை கூப்பிடுங்க அப்படின்னு நான் தான் ஃபோன் அடிப்பேன். கனியனா அந்த படத்துக்கு வந்து டப்பிங் பேசி கொடுத்துருங்க வந்துடுவார். பசங்கட்டு நைட் ஷூட்டிங், அவர் 6:30 மணிக்கு ஷூட்டிங், காலையில் ஒரு 10 மணிக்கு ஃபோன் அடிக்கிறேன். அந்த கேரக்டர் கனியனை நடிச்சா நல்லா இருக்கும்ல அப்படின்னு திடீர்னு தோணுது. காலையில் ஒரு 9-10 மணிக்கு அடிக்கிறேன், அண்ணா எங்கே இருக்கீங்க அப்படின்னு. ஏன்னா சொல்லு அப்படிங்கிறாரு. இந்த மாதிரி பசங்களில் ஒரே ஒரு சீன் நான் நடிச்சு தர முடியுமா அப்படின்னு. எத்தனை மணிக்கு எங்கே வரணும் அப்படின்பார். அவ்வளோதான் வருவார், நடிப்பார், என்ன எதுன்னு மாட்டார். அப்புறம் டப்பிங்கில் தான் சந்திப்பேன். அப்புறம் அந்த கொலைஞ்சின்னு அந்த நவீன் என்னுடைய அசிஸ்டண்ட் ஒரு படம் பண்ணுறான். அவன் வந்து அண்ணா கனியன்கிட்ட சொல்ல முடியுமா அப்படிங்கிறான். அப்படின்னு அண்ணா இந்த நம்ம அசிஸ்டன்ஸ் படம் பண்ணுறாங்க, அதுக்கு நீங்கள் வந்து நடிச்சு கொடுக்கணும். பண்ணிவிடுவோம் அண்ணா அதை சொல்லி அப்படி. அவ்வளோதான். அது கதையை கேட்குறாரு, சம்பளம் என்ன ஏது என்ன எதுவுமே எதுங்கள ஓகே நடிச்சு குடிச்சிட்டாரு. அப்புறம் பார்த்தா அவங்க சம்பளமாக ஒன்றுமே பேசவே இல்லை, இது பண்ணவே இல்லை. அண்ணன் ராபின்ஹுட் மாதிரி இருக்கிற இடத்துல நிறைய வாங்கி இல்லாத இடத்துல ராபின்ஹுட் பண்ணுறது மாதிரி இவர் கம்பெனி பெருசாக இருக்கிறதுல நிறைய வாங்கிக்குவார், இல்லாதவங்கள்ட்ட சும்மா பண்ணி கொடுத்துருவார். அப்புறம் ஒரு நாள் எப்படின்னா போயிட்டு இருக்கு அப்படின்னு, ஏன்டா பொண்ணு வைக்கிற இடத்துல பூவை வைக்கிறோம்னு சொல்லுவாங்க, இவங்கடா பொட்டு கூட வைக்க மாட்டாங்க போல அப்படிங்கிறாரு. ஒன்றுமே கொடுக்கல. அதுக்கும் ஓகே ஓகே போ என் தம்பி சொன்னா பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி கொடுத்து முடிச்சுட்டு வந்துட்டார். அந்த மாதிரி நிறைய டைரக்டர்களுக்கு வந்து சின்ன படங்கள் சின்ன இதுன்னா அறிமுக இயக்குநர்கள் அப்படின்னா அண்ணன் போய் இப்போ முடிச்சு கொடுத்து வந்துடுவார். அதை கால்குலேட் பண்ணி பெரிய கம்பெனியில் சேர்த்து வாங்கிக்குவாருன்னு வச்சுக்கோங்க. அதை வாங்கி இங்கே ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறதுக்கு அது அண்ணனுடைய ஒரு மனசு வந்து பெரிய இது. அந்த மாதிரி இப்போ உண்மையிலே 10 நாளைக்கு முன்னால் திடீர்னு ஃபோன் அடித்தார், இங்கே இருக்க அப்படின்னா. இங்கே மாதிரி இருக்கேன், மீட் பண்ணுவோம் அப்படின்னாரு. நான் இல்லைண்ணே இப்போ வெளில இருக்கேன் அப்படின்னாரு. சேர்ந்து போனால் பேசிக்கிட்டு இருக்கோம். 3 கதை சொல்லிட்டார். உட்காந்து கதையை சொல்லிக்கிட்டே இருக்கார். நாங்கள் மீட் பண்ணால் கதை தான் பேசுவோம். ஒன்று நான் சொல்லுவேன், இவ்வளோ சொல்லுவார். டக்கு 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 டக்குன்னு பிரபாஸுக்கு ஒரு கதை சொல்கிறார், அவருக்கு ஒரு கதை, இங்கே ஒரு கதை அப்படின்னு கதை சொல்லி முடிச்சிட்டார். அப்புறம் நான் ஒரு மாதிரியே இருக்கேன், ஏன்டா ஒரு மாதிரியா இருக்கேன் அப்படின்னாரு. இல்லைண்ணா கொஞ்சம் பண பிரச்சனைனா ஒரு 10 லட்ச ரூபா அப்படிங்கிறேன். இல்லைண்ணே 4 கழிச்சு கொடுத்து விட்றேன், வீட்டுக்கு கொடுத்து விட்டாரு. எனக்கு பணம் இதுன்னா ஒரு 2-3 பேர்ட்ட சூரி இந்த மாதிரி ஒரு 2-3 நண்பர்கள் இருக்காங்க, அந்த மாதிரி மாற்றி மாற்றி வாங்கிக்குவோம். டக்குன்னு அப்படி வந்து அப்படி ஒரு கூட பிறக்காத ஒரு அண்ணன் தான் கண்ணியண்ணன். அவருடைய ஃபங்க்ஷனில் தம்பிராமன் உடனே வந்து அண்ணன் ஒரு 10 போட்டுருமான்னு பார்க்காதீங்க. அந்த இடத்துல சினிமாவில் இருந்துக்கிட்டு அந்த இடத்துல உங்களை வச்சிருக்கிறது சந்தோஷம். நாங்களும் அப்பப்போ வாங்கிக்குவோம் கொடுத்துக்குவோம். என்ன சூரி இல்லை நிறைய இருக்கு அவர்கிட்ட. ராமாபுரத்தில் இருக்காருல்ல, அதனால நிறைய இருக்கும் அவர்கிட்ட. இருக்கிற இடம் ராமபுரம்ல, அதனால இங்கே நிறைய வரும். அந்த மாதிரி அண்ணன் வந்து நான் தான் அழகாக நிறைய இது பண்ணியிருக்கேன். அந்த அண்ணன் வந்து இன்னைக்கு வா அப்படிங்கும்போது, அதுவும் பாலாண்ணன் வர்றா, நீனும் பாலாண்ணன் தாண்டா அதுங்கணும் அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது உண்மையிலேயே. அதை டீசர் பார்க்கும்போது நான் எல்லாருமே உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது உள்ளே ஒருத்தர் வர்றாரு, மை நேம் இஸ் தன்ராஜ் அப்படின்ட்டு வந்தார் டேரக்டர். எல்லார்ட்டையுமே போய் மை நேம் இஸ் தன்ராஜ் அப்படின்றது நான் சூரிட்ட சொன்னேன். எனக்கு உள்ளே பார்த்தோன்னே டக்குன்னு சூரி தம்பி வந்துட்டாப்லையே உள்ள அப்படிங்கிற மாதிரியே. அப்படிங்கும்போது அவர் தான் டேரக்டர் அப்படிங்கிறாரு. பாடி லாங்குவேஜே நல்லா இருக்கு சூரி, இந்த படத்தில் ஏதாவது ஒரு இந்த கேரக்டர் தூக்கி ஒரு படத்தில் வச்சுருவோமா அப்படின்னு சூரினாலும் பேசிக்கிட்டு இருக்கோம். உண்மையிலே பிரதர், இங்கே எங்களுக்கு ஒரு சந்தோஷ் சுப்ரமணியம்னு ஒரு படம் வந்தது, இதே மாதிரியான ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் ஃபிலிம். அதே மாதிரி இந்த படமும் இருக்கும் அப்படின்னு அதை டீசரை பார்க்கும்போதே தோணுது. கண்டிப்பாக கனியண்ணன் இந்த படத்தை இன்னும் வேறு ஒரு லெவல் கொண்டு போவார். அந்த டீம் எல்லாருக்கும், ஹீரோயின்லேருந்து டைரக்டர் ப்ரொடியூசர் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, தேங்க்யூ. தன்ராஜ் எனக்கு ஒரு நல்ல நண்பர். வெண்ணிலா கபடிக்குழு படம் ரிலீஸ் ஆன அப்போ எப்படி அந்த பரோட்டா காமெடி பேசப்பட்டுச்சோ, அதுக்கப்புறம் அதே படத்தை தெலுங்கில் பண்ணி அந்த காமெடி
அதை விட இங்கே நான் பண்ணதை விட இன்னும் மேலும் ஒரு இப்படி மேலே அந்த படம் அங்கே அவ்வளோ வரவேற்பு பெற்றுச்சு. அங்கேருந்து ஒரு நடிகன், ஒரு பெரிய நடிகனை, காமெடி நடிகனை உருவாகுறாங்க. அப்போ எனக்கு ஃபோன் பண்ணி உங்கள் சீன் பண்ணது நான் தான் அப்படின்னு எனக்கு அவரே என்னோட நம்பர் வாங்கி ஃபோன் பண்ணி பேசினார். எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நானும் பேசினேன். அதுக்கப்புறம் அப்போ என்னோடய படங்கள் எந்த படம் வந்தாலும் அவர் ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசுவார். அதுக்கப்புறம் திருப்பி சென்னையில் ஒரு படம் அவர் கூட நடித்தேன். அப்புறம் எங்கள் அண்ணன் கன்னியன் இயக்கத்தில் நிமிர்ந்தங்கள் படத்தில் வந்து அவர் நடித்தார். ஸோ 2 பேரும் மணிக்கணக்காக பேசிக்கிட்டே இருப்போம். எந்திரிக்கிறப்ப நான் பேசினது அவருக்கு புரியாது, அவர் பேசினது எனக்கும் புரியாது. அவள் 2 பேரும் கை கொடுத்துக்கிருவான். இதே மாதிரி தான் நம்ம எப்போவுமே ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கணும்னு. கண்டிப்பாக தலைவா அப்படின்னுவேன். இப்போ விடுதலை படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் என்கிட்ட ஒரு அரை நேரமாக பேசினாப்புல. உண்மைக்கும் மச்சான் எனக்கு புரியலை, ஆனால் இருந்தாலும் அந்த படம் இதுக்கு நேமில் சந்தோஷத்தில் நான் தேங்க்யூ டார்லிங் அரை மணி நேரம் உன்ட்ட இதவே தான் நான் சொல்லியிருப்பேன். நீ புரிஞ்சிருப்பேன். என்ற பதிலுக்கு என்னால் உன்ட்ட பேச முடியலை. எனக்கு அவ்வளோ பெருமை சந்தோஷமாக இருந்துச்சு. தேங்க்யூ நண்பா. டைரக்டர்கள்லாம் வந்து நடிகர் ஆகிட்டு இருக்கிறப்ப ஒரு நடிகர், அது காமெடி ஆக்டர் டைரக்டராக வந்திருக்கீங்க, ஒரு பெரிய விஷயம். வாழ்த்துக்கள். என்னண்டா இன்னும் நிறையா நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னண்டா, உங்களுக்கு ஒரு காமெடி நடிகன், ஒரு ஹீரோ கூட ஒரு 40 படம் பண்ணாருன்னா ஒரு காமெடி நடிகன் 150 படம் பண்ணியிருப்போம். அப்போ நிறையா டேரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணியிருப்போம். எல்லா டேரக்டரும் கண்டிப்பாக ஏதாவது நீங்கள் எடுத்திருப்பீங்க. ஸோ அது எல்லாமே இந்த படத்தை நீங்கள் பதிவு பண்ணியிருப்பீங்க நான் நம்புகிறேன். நல்லா இருந்துச்சு. 2 லாங்குவேஜில் போட்டிருந்தாங்க. இன்னும் மலையாளம், ஹிந்தி இப்படி 4 லாங்குவேஜ் எடுத்திருந்தீங்கன்னா எப்படி எனக்கு ஒரு ஹாஃப் டே போயிருக்குன்னு நினைக்கிறேன். போய்கிட்டே இருந்துச்சு. சரி ரைட், நல்லவருக்கு பாலாண்ணே இருக்கிறதுனால முடிச்சுக்கிறோம்ட்டாங்க. நான் அப்போ கேட்டுங்க தம்பிராமி அண்ணே 2 லாங்குவேஜ் தான் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டேன். இல்லை தம்பி நிறையா பண்ணியிருப்பாங்க, பாலாண்ணே இருக்கிறதுனால முடிச்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். 2மே சூப்பராக இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் பார்த்தா உண்மைக்கு நான் தெலுங்கு பேசியிருப்பேன், ஃபுல்லாக தெலுங்குலேயே தான் பேசியிருப்பேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுவும் அப்பா பையன், பொதுவாகவே அப்பா பையனை உள்ளதை சரியான மேக்கிங் அப்படிலாம் தேவையே இல்லை. அந்த கதையை அந்த எமோஷனலை கரெக்டாக பதிவு பண்ண படங்கள் இது வரைக்கும் தோற்றது இல்லை அப்படின்னு நான் நம்புகிறேன். நிறையா படம், உதாரணத்துக்கு அண்ணன் நடித்த அப்பா படமே இருக்குது. எங்கள் அண்ணன் பாண்டியராஜன் இயக்குன கேடி பிள்ளாக்கள் அடிரங்கா இருக்கட்டும், யாரடி நீ மோகினி, முத்துக்கு முத்தாக, இப்படி நிறையா பாண்டிய நாடு, நிறையா படங்கள் இருக்குது. அப்பாவும் பையனுக்கும் அந்த எமோஷனை கண்டிப்பாக சரியாக பண்ணிட்டோம்னா அது தோற்றதே கிடையாது. அது இதுலேயும் இருக்குது. அந்த அண்ணன் அந்த அவரை ஹீரோவை போட்டு அடிக்கிறப்ப பேசுகிறப்ப உண்மைக்கு அவ்வளோ ஒரு இதாக இருக்குது, அது எமோஷனாக இருக்குது. கண்டிப்பாக இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் அமையும் நான் நம்புகிறேன். என்னென்ன படம் எடுக்கிறது முக்கியம், எடுக்கிறது எல்லாமே எடுத்துடுறாங்க. இன்னைக்கு கொண்டாந்து அந்த, அதாவது ஒரு 10 பேர் ஒரு இடத்துல இருக்காங்கன்னா அந்த 10 பேர் 8 பேர்த்துக்கு இப்படி ஒரு படம் வரப்போகுதுன்னு தெரியப்படுத்துறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அவங்க கிட்ட இப்படி ஒரு படம் பேரை சொன்ன, சரி அது என்னவா, இல்லைடா படம் படாது, சரி என்ன படம், அதுக்கப்புறம் அவன்கிட்ட ஒரு 1/2 மணி நேரம் பேசி புரிய வச்சு, மனிதர்கள்லாம் இருப்பாங்கடா உள்ள, நல்லா நடிப்பாங்க, அப்பெல்லாம் புரிய வைக்க பயங்கர கஷ்டமாக இருக்குது. அப்படி ஒன்று சேர்க்கறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அப்படி இருக்கிறப்ப இன்னைக்கு ஒரு படத்தை எடுத்து மட்டும் இல்லாமல் இங்கேருந்து தமிழுக்கு கொண்டு வந்து அதை சரியாக அதை ப்ரொமோட் பண்ணுறக்கா யோசிச்சு, உண்மைக்கு அண்ணனுடைய சப்போர்ட்டில் அண்ணன் கொடுத்த ஐடியா கண்டிப்பாக நிறையா இருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இவ்வளோ இப்போ இயக்குநர்கள் பாலாண்ணன் தலைமையில் பாண்டியராஜன் இப்படி இத்தனை பேர்த்து எல்லாத்தையும் வர வச்சு இன்றைக்கி இப்படி மீடியாக்களை வர வச்சு ஒரு தமிழ் படத்துக்கு எப்படி ப்ரொமோட் பண்ணணுமோ அதை அங்கேருந்து முதல் படத்துக்கு இது இவ்வளோ சிறப்பாக பண்ணியிருக்கேங்க. இந்த ஐடியாவே சூப்பர். இது ஏதோ எடுத்தோம் போனோம் அப்படின்னு இல்லாமல் உனக்கு இவ்வளோ மெனக்கட்டுங்க பார்த்தீங்களா. கண்டிப்பாக இந்த மெனக்கடல் தவறவே ஆகாது நான் நம்புகிறேன். இந்த படம் பெரிய வெற்றி படம் அமையும். வாழ்த்துக்கள். ரொம்ப எங்கள் அண்ணன் கன்னி அண்ணன் உண்மைக்கு அவர் ஸ்க்ரீனில் மட்டும் இல்லை, அவருக்கு பிடிச்ச நிறையா பேர் அவர் சொல்லுவாங்க ஹீரோ தான், வெளியிலே அவர் ஹீரோ தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் எனக்கும் அவர் ஹீரோ மாதிரி தான் எப்போவுமே. ஒரு சின்ன ஒரு தோண்ட நேரத்தில் ஒரு ஃபோன் பண்ணி ஒரு 2 நிமிஷம் பேசணுன்னா கூட ஒரு 1 ஹவர் ஓடிக்கிட்டே இருக்கலாம். அப்படி ஒரு எனர்ஜியான மனிதர், ரொம்ப பாசிட்டிவ். அவர்கிட்ட நெகட்டிவாக பேசி நான் கேட்டதே கிடையாது. இன்றைக்கி நான் ஒரு நடிகனாக ஓரளவுக்கு இன்றைக்கி ஒரு மக்களுக்கு தெரிஞ்ச நடிகனாக இருக்கேன் அப்படின்னா அதில் கண்டிப்பாக கனியண்ணனுக்கும் சசி அண்ணனுக்கும் அவங்களுக்கும் பங்கு இருக்குது. ஏன்னா எனக்கு போராடியில் என்னை கூப்பிட்டு நல்ல வாய்ப்பு கொடுத்து நடிக்கிற மட்டும் இல்லாமல் அந்த எனர்ஜி வாட ஒன்றால் முடியும்னு சொல்லி அவரோட பாடி லாங்குவேஜையும் நான் சில படங்களை ஃபுல்லாக நான் பண்ணியிருப்பேன். அண்ணனோட பாடி லாங்குவேஜ் ஏன்னா அதை சொல்லிக் கொடுப்பாரு பார்த்தீங்க, அதவே நான் நிறையா படத்தில் போய் பண்ணியிருப்பேன். நான் ரொம்ப நன்றிண்ணே. இன்னைக்கு இந்த படம் கண்டிப்பாக எப்போ உங்களுடைய எண்ணம் போல்னே உங்களுடைய பதிவுகள், உங்களுடைய பங்களிப்பு யாருக்குமே நீங்கள் குறைஞ்சி மேலே கீழே இவங்களுக்கு அவங்களுக்கு நீங்கள் விட்டு கொடுத்ததே கிடையாது. எல்லாத்துக்குமே உங்கள் உழைப்பு எப்போவுமே இருக்கும். அந்த உழைப்பும் இது 100% இருக்குன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பான இந்த படம் வெற்றி படம் அமையும்னே, மேலும் எங்கள் அண்ணனோட ஆதரவு எல்லாத்துக்கும் இருக்கணும்னே நான் கேட்டுக்கிறேன். இந்த படம் வெற்றி மாம்பழம் வாழ்த்துக்கள். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாடுக்கு நன்றி, எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அம்மாவுக்கு நன்றி. எனக்கு தமிழ் பேச வராது,
பட் நான் தமிழ்லோனே பேசணும்னு நினச்சி வந்தேன். அதுக்காக எங்கே இன்னும் தப்பு இருந்தால் கொஞ்சம் நீங்கள்லாம் மன்னிச்சுங்க. நான் ஆக்சிடென்டல் டைரக்டர்னு சொல்லுவேன். இந்த படத்துக்கு நான் இல்லை டைரக்டர். ஒரு கதை கேட்டேன், ஒரு விமானம் பிஃபோர் ஒரு படம் வந்துச்சு. அந்த ரைட்டர் சிவபிரசாத் யானாலான்னு சொல்லிட்டு ஒரு ரைட்டர் எனக்கு ஒரு கதை சொன்னாங்க. இதில் நான் கணியன் மாத்திரமே பார்த்தேன். அந்த கணியனுக்கு நான் ஃபோன் பண்ணேன். ஒரே ஒரு படம் நான் கணன டைரக்ஷனில் ஜண்டாபை கபிராஜன் தெலுங்கில் வந்துச்சு. நானி ஹீரோவாக பண்ணாங்க. அப்போ தான் கொஞ்சம் எனக்கு தெரியும். அண்ணன் ஃபோன் பண்ணேன், ஒரு நல்ல ஸ்டோரி கேட்டேன். அண்ணன் வாடா உக்காரலாம். வந்துட்டோம். தங்கம் சொல்லன்னு சொன்னாங்க, அந்த டைரக்டர் சொன்னாங்க. அந்த படம் அண்ணனுக்கு பிடிச்சிச்சு. ஓகே, அந்த படம் நல்லா போச்சு, எல்லாருக்கும் பிடிச்சிச்சு. எஸ், எனக்கு நான் எடுத்துக்கு வந்த ஒரு ஸ்டோரி மேலே அண்ணனுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு. ஓ, அப்போ தப்பாமல் கதையிலெல்லாம் நான் அங்கே அண்ணக்கிட்ட எடுத்துக்க போகக்கூடாதுன்னு நினச்சேன். அப்புறம் அதே சிவபிரசாத் அதனால் ஒரு கதை போட்டுட்டு நீ ஹீரோவை பண்ணுன்னு சொன்னாங்க. அப்போ நான் ஹீரோவை பண்ணணும். அதில் இந்த படத்துக்கு ஹீரோ ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர் யார்? எல்லா படத்துக்கும் ப்ரொடியூசர் தான் ஹீரோ. அப்போது பிருத்வி போலவரப்பு, பிரபாகர் ஆரிப்பாக்கா 2 பேர் இது கேட்டுட்டு நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது நான் கேட்டேன், சமுத்திரகன் அண்ணன் கேட்டேன், அண்ணே நீங்கள் கண்டிப்பாக பண்ணுறீங்களா இந்த படம்? எஸ் தம்பி, நான் பண்ணுறேன். எதுக்கண்ணா? நீங்கள் தனுஷ் சாருக்கு ஃபாதராக பண்ணுவாங்க, சிவகார்த்திகேயன் சாருக்கு ஃபாதராக பண்ணுவாங்க, ஒரு குழந்தைக்கு ஃபாதராக பண்ணுவாங்க, எனக்கு பண்ணுறாங்க. அதுக்கு தான் நான் சொன்னேன், இப்போது எல்லா நாடுக்கும் அப்பா தான் சமுத்திரகன் அண்ணன். அந்த மாதிரி எனக்கு இது வந்துச்சு. நானே டைரக்ஷன் பண்ணால் நல்லா இருக்குவான்னு ப்ரொடியூசர் அண்டு சமுத்திரகன் அண்ணன் சொன்னாங்க. நான் என்ன யோசிக்கிறேன், நான் எதுக்கு டைரக்ஷன் பண்ணோம்? நீ நல்லா சொல்கிற இந்த கதை, இந்த சோல் உங்ககிட்ட இருக்கு, நீயே சொல்லணும். ஓகே, அப்போ நான் ஸ்டடி பண்ணிட்டு நான் யார்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக கூட ஒர்க் பண்ணல, அப்ரெண்டிஸாக கூட ஒர்க் பண்ணல. நான் ஒரு 100 ஃபிலிம்ஸ் பண்ணேன், ஆக்ட் பண்ணேன். அந்த டைரக்டர் எல்லாம் எங்கள் குரு தான். ஒரு டைரக்டர்கிட்ட ஒரு ஷார்ட்டில் எப்படி பண்ணுறாங்க, எந்த லென்ஸ் போடுறாங்க, எந்த எமோஷனுக்கு ட்ராலி போடுறாங்க, அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே தான் நான் கற்றுக்கிட்டேன். எல்லா டைரக்டரும் எங்கள் குரு தான். அப்புறம் இந்த படம் ஒரு அப்பா பையன் காதல் கதை.